சொன்னது கலியரி முனியாண்டி உன் சொல்வாக்கு தப்பாதடா எனக்கு நாடு ஊரா பேரு வாங்க வச்சு என் கலியரி காளி முனி ஐயா எந்த குதிரடா இன்னைக்கு வயலோகம் உன் தங்கச்சி முத்துமாரிய கூட்டிக்கிட்டு நீ வர்றது உன் சொந்த குதிரை ஆடாத ஜாமியம் என் கலிஜரி உடமரத்தான கூப்பிட்டான் ஆட ஓடி வர இறங்காத ஜாமியம் என் ஊத்தடையான கூப்பிட்டா இறங்க அழுயர விச்சரவா அருப்பு அடா அழுயர விச்சரவா அடையாதுடா கிநாட்டு என் கருப்பை வெள்ளி புடியருவா உன் காலுக்கு சலங்கையிட்டு என் 18ஆம் படி பெரிய கருப்பு ஓ இடமணியே இந்த வயலோகம் கிராமத்துக்கு மேமாட்டு 18ஆம் படி கருப்பா குத்த வச்சது மதுரை மேல மடக்கம்மாயா பாண்டிட்ட ஓடிவடா நீ கால் வச்சு கை கழுவுன கடுங்கடி போட்டலாம் தங்கிருப்பது வட்டாயுரணி என் பாண்டி முனி சத்த தாமது சட கருப்பாயுரணி அந்த கருப்பாயுரணிய விட்டு இந்த வயலோகத்துல உள்ள இந்த முத்துமாரிய இந்த கருப்பனையும் ஐயனாரையும் கூட்டிக்கிட்டு கொஞ்ச நேரம் நீ மகுடி போட்டு விளையாட எந்திரி பாண்டி முனியையா ஒத்த காலு சப்பானி அட ஒத்த காலு சப்பானி உனக்கு ஒரு காலு நொண்டியாடா நீ படுத்தது கலங்கடியா இன்னைக்கு அலறுதுடா இத்தி மரம் ஓடிவா அறுப்பு கூட வாடா ரெடி சார் ரெடி சார் ஓகே டேக் போலாம் சார் டேக் ரெடி ஓகே ஹல் ஹல் ரெடி ஓகே ரெடி ரோலிங் கேமரா ஆக்ஷன் ஜெகஜனனி சுகபாணி கல்யாணி ஜெகஜனனி சுகபாணி கல்யாணி ஜெகஜனனி சுகபாணி கல்யாணி ஜெகஜனனி ஜனனி ஜனனி ஜெகஜனனி மதுரவாணி சுகசரூபிணி மதுரவாணி சொக்கநாதர் மனம் மகிழ்வினா மதுரை சொக்கநாதர் மனம் மகிழ்வினாச்சி ஜெகஜனனி சுபவாணி கல்யாணி ஜெகஜனனி ஜெகஜனனி அம்மா பாண்டியகுமாரி பவானி பாண்டிஜராஜகுமாரி பாட்டிவ பஞ்சமி பரமேஸ்வரி வேண்டுவரோ தரே அம்மா அம்மா வேண்டுவரோ தரே இன்னும் மனோ வள்ளையோ வேதவேதாந்த நாதஸ்வரூபிணி சுபவாணி கல்யாணி ஜெகஜனனி ஜெகஜனனி அம்மா அம்மா கும்பிடுறோமுங்க எக்கோ இவா மைக் எடுத்து எக்கோ வச்சு கொஞ்சம் வாரி எக்கோ வச்சு கொஞ்சம் வாரி ஃபுல்லா இருக்கா பான வைத்த சாமி இங்கே இருக்குதையா
கேட்டு பான வைத்து சாமி இங்கே இருக்குதையா, இங்கே இருக்குதையா. கற்பக பேர் கேட்டு அத்தனை பலன்களையும், கற்பக பேர் கேட்டு அத்தனை பலன்களையும் எப்பவும் கொடுக்குதையா, எப்பவும் கொடுக்குதையா. முகத்துக்கு கேட்டு பான வைத்து சாமி இங்கே இருக்குதையா, இங்கே இருக்குதையா. சதுர்த்தி விரதம் இருந்தா சங்கடம் எல்லாம் விலகும் ஐயா. சதுர்த்தி விரதம் இருந்தா சங்கடம் எல்லாம் விலகும் ஐயா. முன்னாள் நோம்பும் இருந்தா உடலில் நல்லது நடக்கும் ஐயா, முன்னாள் நோம்பும் இருந்தா உடலில் நல்லது நடக்கும் ஐயா. கண்ணிரண்டு சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா, கண்ணிரண்டு சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா, கண்ணிரண்டும் சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா, கண்ணிரண்டும் சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா. ஞான முகத்துக்கு ஏத்து பான வைத்த சாமி இங்கே இருக்குதையா, இங்கே இருக்குதையா. தினசரி பூஜைகள் செஞ்சா மனப்படிகள கிடைக்கும் ஐயா, தினசரி பூஜைகள் செஞ்சா மனப்படிகள கிடைக்கும் ஐயா. நனப்புள்ள சாமி இருந்தா நிச்சயம் சொன்னது பழிக்கும் ஐயா, நனப்புள்ள சாமி இருந்தா நிச்சயம் சொன்னது பழிக்கும் ஐயா. கண்ணிரண்டு சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா, கண்ணிரண்டு சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா, கண்ணிரண்டும் சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா, கண்ணிரண்டும் சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா. முகத்துக்கு ஏத்து பான வைத்த சாமி இங்கே இருக்குதையா, இங்கே இருக்குதையா. கற்பக பேர் கேட்டு அத்தனை பலன்களையும், கற்பக பேர் கேட்டு அத்தனை பலன்களையும் எப்பவும் கொடுக்குதையா, எப்பவும் கொடுக்குதையா. முகத்துக்கு ஏத்து பான வைத்த சாமி இங்கே இருக்குதையா, இங்கே இருக்குதையா. முரண்டு பிடிக்காத உண்டக கண்ணி அம்மா, உரைச்சு பார்க்காத பாளையத்து அம்மையம்மா, கணக்கண்ண உருட்டாத கர்மாரி அம்மா, கத்தியணி காட்டாத காளி தேவி அம்மா. அவ ஆக்கி வச்ச சோத்த நீ முக்கு முட்டை குடிச்ச, அவ ஊத்தி வச்ச கூழ ஓனா குருசிக்க குடிச்ச, பரிசந்தரியே பைரவியே பட்டணம் மரத்தை எக்கிரியே பாரேண்டி பாரே அவ தவிப்பது, மனமாறா கொஞ்சம் மாறாடி கொதிப்பது. முரண்டு பிடிக்காத உண்ட கண்ணி அம்மா, முறைச்சு பார்க்காத பாளையத்த அம்மையம்மா,
ஹலோ பேசு சார் போயிடா சார் பேச போறான் ஹலோ கெயின் ஏத்து ஃபுல்லா கெயினுச்சு மட்டி ஏத்து கெயின் வைப்பா எங்களுக்கு தொண்டை கட்டிடுவியா ஹலோ அப்படியே வை சல்லோமியா சல்லோமியா சுண்ட கஞ்சி சோறுடா சுடும்பு கருவாடுடா வாழ மீன் காலுடா வர்ற ஸ்டைல பாருடா சுண்ட கஞ்சி சோறுடா சுடும்பு கருவாடுடா வாழ மீன் காலுடா வர்ற ஸ்டைல பாருடா சல்லோமியா சல்லோமியா மனமோ ஜன்னா துண்ணி இது வெள்ளாங்குடா கையில் சிக்காதுடா அவர கவச்சவ மாலுடா இது வெள்ளாங்குடா கையில் சிக்காதுடா அவர கவச்சவ மாலுடா ஏ அந்தோனி ஏ அல்வோன்ஸ் அவ பொன்மேனி ரொம்ப சில்பான்ஸ் அந்த கடலை கேளு அலைய சொல்லும் தண்ணிய கேளு புது கதையை சொல்லும் சல்லோமியா சல்லோமியா சங்கு கழுத்துக்காரி இரவில் விளக்கு போடும் லைட் ஹவுஸ் கண்ணுக்காரி அவ சுறாங்கடி பாடும் மச்சாக்கடி கொக்கு கொத்திக்கிட்டு போகாதுடா அவ சுறாங்கடி பாடும் மச்சாக்கடி கொக்கு கொத்திக்கிட்டு போகாதுடா ஏ அந்தோனி ஏ அல்வோன்ஸ் அவ தொட்டு புட்டா அது அஞ்சான்ஸ் மீன் குழம்ப போல மனக்கு பொண்ணு கட்டு மரத்தை போல என சுமக்கும் கண்ணு சல்லோமியா சல்லோமியா சுண்ட கஞ்சி சோறுடா சுடும்பு கருவாடுடா வாழ மீன் காலுடா வர்ற ஸ்டைல மாறுடா சல்லோமியா சல்லோமியா புத்து பார்க்க
ஹலோ நாடகம் பார்க்க கூட்டி இருக்கிற அண்ணாச்சி இங்க நாடகமும் நல்லபடியா துவங்கியாச்சு கூத்து பார்க்க வந்திருக்கு எங்க அண்ணாச்சியே மைக்க புடிங்கி விட்டது யாரு ரெடி ராஸ்கல் உங்கள் அத்தனை பேருக்கும் எம்கேஆரின் பணிவான வணக்கம். அமைதி அமைதி இடியப்பம் மயிறு மாதிரி இருக்கும். என்ன நீ கத்துனாலும் சென்டரில் உட்காந்துருக்க ஆளு ஒண்ணுக்கு இருக்க போக முடியாது. பேம்பஸ் பேம்பஸ் எத்தனை பேர் சட்டியில் ஒன்றுக்கு இருந்து போகிறானோ. தம்பி சார் போய் அப்பு சார் போய் தம்பி ஆள் நல்லா கருப்பாக இருக்கானே. மாடு புடி மாடு கல்யாணம் ஆயிடுச்சாரா வாடா உள்ள ஒரு கப்பலிங் ரெடி பண்ணுறேன். மேடையில் பெரியவங்களாம் உட்காந்துருக்காங்க. ஐயா வணக்கம். ஒன்றிய செயலாளர் அவர்கள் எம்கே அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாகவும் அவர் சார்பாகவும் பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறார். அவ்வளோதான் ஐயா. மதிமரியாதைக்குரிய அன்பு ஐயா KS சந்திரன் சேர்மன் ஐயா சார்பாக ரொம்ப நன்றிங்க ஐயா. நேற்று ஐயாவுக்கு பிறந்த நாள் வாழ்த்த முடியாட்டாலும் கோமாளி எம்கேஆர் வணங்குறேன். அன்பழகத்திற்காக நன்கொடை வழங்குகிறார். ஐயா அவர்கள் நடத்துகின்ற அன்பு அறக்கட்டளைக்காக மாப்பிள்ளை சந்திரன் அவர்கள் 5000 ரூபாய் நன்கொடை அளித்துள்ளார்கள். அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாகவும் நண்பர் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மற்றவங்களாம் யாரும் காசு தரலையா ஐயா? முடிஞ்சோன சார் எல்லாருக்கும் ரூம் பாய் பாப்பா ஜன்முகம். சரி சரி இரு இரு இரு. அன்பாலயத்துக்காக 5001 கொடுத்து பெருமைப்படுத்திய சேர்மன் சந்திரையா அவர்களுக்கும் உள்ள வந்து அன்பாலயத்துக்காக அன்னதானத்துக்காக கொடுத்த இலுப்பூர் சேர்மன் மதிப்புமரியாதைக்குரிய நிறையா உதவி செய்திருக்கிறார். ஒரு கைதட்டு கொடுக்கலாம். அத்தனை பேருமே இந்த உலகத்தில் கர்ணன் தான். இலுப்பூர் சேர்மன் செந்தில் ராஜா சார்பாக அன்பாலயத்துக்காக 10,001 நன்கொடை வழங்கியிருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து காளையார் கோயில் ஆறுமுக அவர்கள் அன்பாலயத்துக்காக 2001. அத்தனை உறவுகளுக்கும் நன்றி நன்றி நன்றி. கொஞ்சம் அப்போ ஏல இங்கே கவனிடா. யாராவே பாடத்தை கவனி. சார் போச்சு எக்கவை கருப்பேன் காப்பாத்தாரேன். ஹலோ 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 சாமியை நிப்பாட்ட போறேன். இடியப்பம் மயிறு கருப்பனுக்கு இடியப்பம் முடிஞ்ச ஒரே ஆள் இவன் தாண்டா. வீட்டில் பார்த்தா கொண்டாடிட்டு அடிவாங்க இங்க. ஹலோ 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 அன்னை தந்தை தான் வணங்கி அன்னை தந்தை தான் வணங்கி பொய்யலோகத்தில் பொல்லா பொய்யாமிடா பொய்யலோகத்தில் பொல்லா பொய்யாமிடா சொன்ன சொல்லும் மாறாதி சொன்ன சொல்லும் மாறாதி வயலோகம் முத்து மாரியம்மே சொன்ன சொல்லும் மாறாதுதான்
சொல்லுமாறாது உன் சொல்வாக்கு தப்பாது இந்த வயலோக முத்துமாரி இந்த கூட்டத்தில எந்த பத்திரி மேல குடியிருக்க அன்னிதான் வணங்கிய அன்னை தந்தையார் வணங்கி ஓடிவா தாயி அன்னிதான் வணங்கிய என்ன நினைக்கிறது இந்த வயலோக
ஐயோ ஆகிருச்சு நாடு திரண்டிருச்சு மாமா நாடு திரண்டிருச்சு மாமா நாடு திரண்டிருச்சு மாமா நம்ம நாடகத்தை பார்க்க தரையாளே மாமா எல்லோ 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 மாமா எல்லோ 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 மாமா எல்லோ சாமி ஆடுவது எளிதல்ல சாமியை கூப்பிடுறது ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. நாங்கள் பரம்பரை கோடாங்க ஆடாத சாமி ஆடும் இறங்காத சாமி இறங்கும். இங்கன்னு ஒருத்தன் ஆடினானடா வேண்டாம் 2 உதியில் படுத்துட்டானடா. சாமிக்கு வயசு முக்கியம் கிடையாது, உள்ள இருக்க அருளும் வீரம்தான் முக்கியம். உண்மையிலே இங்கே வந்த சாமி பூரா உண்மையான சாமி. இதில் பக்கத்தில் உட்காந்துருக்க ஆளுக்கு எரிச்சலாக இருக்குமே. அங்கிட்டு ஒரு அண்ணன் என்னண்ணே உன் மண்டை தரிச்சு போக முண்டை என்ன எங்கே பார்த்தாலும் கவனிச்சுக்கிட்டே இருப்பேன். சாமியை கூப்பிடும்போது இப்படி இப்படின்றிய நாளைக்கு ஒன்று நோண்டிச்சுன்னா நக்கி திரிவேன். சாமி இல்லாமல் நம்ம கிடையாது. இந்துக்கள் கலாச்சாரம் புனிதமான கலாச்சாரம். இந்துக்கள் வணங்கக்கூடிய தெய்வம்லாம் சாதாரண தெய்வமா? நீ அப்படியே வணங்கி நக்கிடுவேன். பைக்கில் போகும்போது சாமிக்கு கிஸ் அடிக்கிறான்டா. முத்துமாரி போயிட்டு வரவா? முத்துமாரி ஆத்தா இவன் சரிப்பட்டு வர மாட்டேன் 108 அனுப்பிவிடு. பார்த்தா பாதி அளவில் விழுந்து கிடப்பாங்க. சாமி எப்படி கும்பிடணும்? தலைக்கு மேலே கையை தூக்கி மட்டான்னு கும்பிட்டு காக்கியில் விபூதி எடுத்து பூசிக்கிட்டு எல்லாரும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறவன் தான் உண்மையிலே மனுஷன். நினைக்க மாட்டானே, நினைக்கவே மாட்டேன். அடுத்தவன் வீடு கட்டினா அவனுக்கு தகடு வைப்பேன். பொம்பளையில் அப்படித்தான். நீங்கள் சிச்சுக்கங்க பொம்பளையெல்லாம் நீ அப்படியே 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 பொம்பளையால் உரம் நேர்ந்துக்கிறது. இப்போ முத்துமாரி ஆத்தாட்ட யாராவது என்ன நேர்ந்துக்கிட்டே சொல்லு. கை கால் ஜோத்தை கொடுக்கணும், மழை வேயணும், விலை வாக்கிலாம் குறையணும். நேர்ந்துக்கிட்ட பொம்பளை கை தூக்கு கையை ஒடிச்சே விடுவேன். அதெல்லாம் சும்மா போய் நேர்ந்துருப்பேன். என் புருஷன் இந்த தீபாவளிக்கு ரெட்டை செயின் எடுத்து தரணும் தான். ஆமாம், பக்கத்து வீட்டுக்காரன் வீடு கட்டிட்டு அவன் வீட்டை அப்படியாவது க்ளோஸ் பண்ணிடுற ஆத்தான ரெவடியா. எந்த மனதோடு வேண்டுகிறீங்களோ, உண்மையிலே பக்தியோடு யார் ஒருவர் வேண்டுகிறார்களோ, எங்கள் ஆத்தா வீட்டுக்கு வந்து உங்கள் வீட்டில் வந்து காத்துருவோம். நம்புற ஆளு கைதட்டு. இந்த வயலோகம் கிராமத்துக்கு எங்களை அழைத்து வந்து இந்த மேடையிலே முத்துமாரி ஆத்தானுடைய அருள் பெற செய்த இந்த வயலோகத்தில் வாழக்கூடிய அத்தனை உறவுகளுக்கும், இந்த வயலோகத்துக்கு வெளியூர்லேருந்து டூலர் எடுத்துட்டு வந்தவர் என்னுடைய அண்ணன் தம்பி. இப்போதான் கத்துவாங்க, அங்கிட்டு போய் என்னை ஓத்தாமான்னு வைவாங்க. இவன் ஒரு பப்புனும் பையனும் நம்மளை வைரான்டான். அங்கே வையும் போது கூட இந்த கோமாளி எம்கேஆர் மகிழ்ச்சி தருகிறேன் என்றால் அதுதான் எனக்கு கிடைச்ச பெருமை. உங்கள் அத்தனை பேருக்கும் ஒவ்வொரு ஆண்களையும் நான் பிரித்து இவர் இப்படி அவர் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். அத்தனை ஆண் சிங்கங்கள் தமிழகத்தில் வாழக்கூடிய என்னுடைய அண்ணன் தம்பிகள் அத்தனை பேர்த்தையுமே கேப்டன் விஜயகாந்த் ஐயாவை நினைத்து வணங்குறேன். பெண்களை பூரா அன்னை தெரசாவை நினைத்து வணங்குறேன். எம்கேஆர் பொம்பளையால் கைதட்ட மாட்டிய, அதுக்கு தானே தண்ணியை போட்டு வந்து புழக்க போடுறாங்க. அப்புறம் போட்டுக்கிட்டு வெளியே இருக்கும்போது கடுக்குதுடி, என்னன்னு தெரியல. என்ன கணவனை எந்த தவறு செஞ்சாலும் கணவனை குழந்தை மாதிரி பார்க்கறது தான் மனைவி. ஆமாம், அவங்க பண்ணுற சன்னாக்க போறா போதையை போட்டு வந்து முண்டமாக படுத்துக்கிடுவாங்க. அதுக்கு அந்த சட்டியை துவைக்கிற பாடு, ஷூ 1000 கசடுகள் கிருமிகள், 800 ஓட்டைகள் அடப்புகள். விதி மை செட்டு சூப்பர் தம்பி, நினைச்ச நேரத்து திருகிறியாடா, ஒரே பட்டனில் திருகுடா. இவனுக்கெல்லாம் கல்யாணம் ஆச்சுன்னா குளிப்புன்னு வர வச்சுருவேன். ஆனால் சிரிக்கிறானே மயனாப்பா, உனக்கு மயம் பறக்கும்டா. இல்லைன்னா உள்ளே வந்து லைன் பண்ணிட்டு போறியா, பழுப்பை மாட்டிட்டு போறியான்ட்டேன். ஒரு சாங் பாடுவோம். தம்பிக்கு ஏதாச்சும் ஒன்று லைன் பண்ணி விடுனே. இந்நேரத்தில் எதுவும் என்னால் பண்ண முடியாதுன்னு மன்னிச்சுக்க. இவனை ட்ரை பண்ணுறியா? ஐய தென்பாண்டி தங்கப்பாண்டி பால் பாண்டி, தென்பாண்டி தங்கப்பாண்டி பால் பாண்டி, எத்தனை பாண்டி ஊருக்குள்ள இருந்து யாருக்கும் தெரியல. எவகனை நாயகன், இளைஞருடைய எழுச்சி நாயகன், உலக நாட்டுக்கு பயங்காட்டினாரு.
ஒரே ஒரு தமிழன் தாயா. அவர் யாரு என்ன சொல்லுதங்கம் ஞானத்தங்கம். அவர் பேரு என்ன சொல்லுதங்கம் ஞானத்தங்கம். அவர் வேற யாரும் இல்ல, ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் பேக்கிரம்பில் பிறந்த ஏபிஜே அப்துல் கலாம் வீர தமிழன் என்று வணங்குதங்க வணங்குதங்கோ. தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேஜபிதா அப்துல் கலாம். தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசபிதா அப்துல் கலாம். ஏ தென்பாண்டி ஏ ராம 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 ஏ ராமநாடு ராமநாடு ஏ ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் ஏ படுத்திருப்பது படுத்திருப்பது பேக்கரும்பா வைக்கரும்பா அப்துல் கலாம். அப்துல் கலாம். தென்பாண்டி ஏ ராமநாடு தென்பாண்டி ராமநாடு தேசபிதா அவர் அப்துல் கலாம். ஐயா அவனை அடிச்சு ஸ்டேஷன் கூட்டு போங்கயா. ஏண்டா அது மேல ஏறி உண்ட நாடகம் பார்க்கல பிட்டு படம் பார்த்துருக்கான் அவன் அரைஞ்ச எதுல எதுல கட்டி ஏறாங்க வாரு. என்ன அச்சடி புருண்டா இருக்குமோ? ஏன் நீ 2 படம் ஏற்றி விடு. ஏவுகணை நாயகன் சொன்னார், இளைஞர் கையில தான் இந்தியா இருக்கணும். மரத்தில் ஏறிட்டேன். ஏவுகணை நாயகனே இளைஞருடைய வழிகாட்டியே. ஏவுகணை நாயகனே நம்ம இளைஞரோட வழிகாட்டியே. ஏதென்பாண்டி ஏராம்பநாடு ராமநாடு ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் படுத்திருப்பது படுத்திருப்பது பேக்கரும்பா பேக்கரும்பா. தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். பள்ளி கட்டும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாயோடு இருந்தவரா. பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவரா. கள்ளி வளம் தந்தரையா இளைஞர்களை கனவு காண சொன்னாரையா. ஏதன்பாண்டி ஏராமநாடு ராமநாடு ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் படுத்திருப்பது கொடுத்துருப்பது பேக்கரும்பா. தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். மீது வானத்திலே கனகேவினா தமிழக மண் மீது புகழ்த்துவினா. விண்மீது வானத்தில கனகேறினார் தமிழக மண் மீது புகழ் தூவினார். உங்களை எண்ணி பாடுகின்றோம் பெரும் உத்தமரா தங்க கலா. ஏதன்பாண்டி ஏ ராம 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 ஏ ராமநாடு ராமநாடு ஏ ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் ஏ படுத்திருப்பது ஏ பேக்கரும்பா. ஏ அப்துல் கலாம் அப்துல் கலாம் அப்துல் கலாம் அவருக்கு எங்கள் சலாம். எங்கள் சலாம் அப்துல் கலாம் அவருக்கு எங்கள் சலாம். சலாம் அப்துல் கலாம் அவருக்கு எங்கள் சலாம். இங்கிட்டு இருக்க ஆளு கேரளா, இங்கிட்ட ஆந்திராவா. தமிழன் அப்துல் கலாம் தமிழ்நாட்டில் பிறந்து தமிழனுக்காக சாதித்த ஒரே தமிழன் யாருன்னா ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா தான். அவர் நினைச்சா எப்படியாவது வாழ்ந்திருக்கலாம். ஏய் போப்பா, தங்கச்சி மடத்தில் சம்மந்தம் பண்ணியிருக்கியா? பேசாமல் இருந்தேன், எனக்கு தெரியாதா? அந்த ஏரியாக்காரன் தானா? ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா எல்லாரும் தெரியும்ல. இன்னைக்கு உலக நாடுகளே இந்தியாவிடம் போர் தடுக்க பயப்படுறது காரணமே ஒரே ஒரு தமிழன் தான், ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா தான். அப்படித்தான் கூட்டத்தில் சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஒரு வயசான எந்திரிச்சு அப்துல் கலாம் என்ன செஞ்சாருன்னு கேட்டேன். வெடி வச்சாருன்றார். அவர் என்ன கிணத்து வெடி வச்சுட்டு 800 ரூபாய் வாங்கிட்டு போனார். ஆனால் அப்துல் கலாம் ஐயா சொன்னார்,
நான் இறந்து விட்டாலும் இளைஞர்களுக்கு நான் உரம், உரத்தில் இருந்து முளைத்து வருவதுதான் இளைய சமுதாயம் என்று சொன்னார். இளைஞர் கையில் தான் இருக்கு. நான் இல்லாட்ட என்னையா, என் இளைய சமுதாயம் தமிழ்நாட்டு இளைஞர்கள் என் நாட்டை தூக்கி நிப்பாட்டன்னு சொல்லி செத்து போனார். இளைஞர் கையில் தான் இருக்கு. புளிப்பூ கணேஷ் போயில சைடிஸு கப்பு கிடைக்கலன்னா நக்கு. எல்லாரும் படிக்கணும். சும்மா போய் விளையாட தெரிஞ்சான் பிரிப்பேடு விளையாடுவான், அது விளையாடுவான். பைக்கில் போகும்போது கையை விட்டுட்டு ஊ ஆ. காவல்துறை அதிகாரி ஐயா இங்கே இருக்காங்க. அத்தனை அதிகாரி ஐயா அவர்களுக்கும் தலை சாரத்து வணக்கையா. உங்களுடைய சேவை தொடரட்டும். எங்கிட்ட இருக்காங்க அவங்களுக்கு இடம் இல்லை. ஸ்டேஷனுக்கு போனால் உனக்கு இடம் இருக்காது. காவல்துறை அதிகாரியா எனக்கு நிறைய நண்பர்கள் இருக்காங்க. ஏன், அன்பாலயத்துக்கு பக்கத்தில் ஒரு 4 வீடு கட்டும் போது அதற்கு நிறையா உதவி செய்ததே காவல்துறை அதிகாரி ஐயா தான். எங்கேயும் சொல்லுவேன், விட்டு கொடுக்க மாட்டேன். ஏன், எனக்கு 2000 போட்டி, அது என் டிரைவர் தப்பு. பெல்ட்டை போட்டு ஓட்ட சொன்னேன், அவன் பேண்ட்டு பெல்ட்டை போட்டு ஓட்டியிருக்கேன். இந்த பெல்ட்டை காணா கிரிச்சு பிடிச்சின்னு சத்தம் போட்டு. டிரைவர் சட்டி போட்டிருந்தானே, ஏன் போய் பிடிச்சி பார்த்துட்டு வா, எழுப்பி பார்த்துட்டு வாண்டேன். ஆனால் காவல்துறை அதிகாரியை பொறுத்தவரை நண்பர்கள் ஏன் சொல்கிறேன், அவங்க என்ன சொல்கிறாங்க, டெய்லி 10 சிப்பு அரிசியை கொண்டு வந்து ஸ்டேஷனில் போட்டுப்போ அப்படின்னா சொல்கிறாங்க. தலைக்கு தலைக்கவசம் போடு. நம்மால் திமுரு கொண்டு போய் போதையில் லெஃப்டில் திரும்புறதுக்கு ரைட்டில் இண்டிகேட்டர் போடுவேன். டம்முன்னு முட்டி பஞ்சாயத்து பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வந்துடும், அவனுக்கு ஒரு கட்டிங் செலவு. சிச்சுக்கங்க, சிரிக்கக்கூடாது, சிந்திக்கணும். அதெல்லாம் லப்பரை வச்சு ஓட்டுருவேன். லப்பரை வச்சு பின்னாடி ஓட்டிட்டானா பைபாஸ் ரோடு முதற்கொண்டு அவனுக்கு சீமை கரவாத்தான் தெரியும். அது அந்த அந்த லூசு முண்டையில் சும்மா உட்காருதுல. பைக்கில் லப்பர் ஓட்டுனா நீ பாட்டுக்கு இப்படி உட்காரு. அவனை அவன் ஏ சுமிதா பின்னாடி கொஞ்சம் தள்ளி உட்காரான். அசோக் நான் இப்படி தான் உட்காருவேன். 30ல் ஓனவே 150ல் ஓவேன். அப்புறம் கொஞ்சம் நேரம் பார்த்தா 2 பேரும் மிஞ்சா 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 108ல் வராங்க. 108ல் போய் பக்கத்து பெட்டில் கூட சுமிதா ஒரு முத்தம் கொடுத்துக்குருவான்றேன். என்னத்தை இதில் நிறைய பேர் இருக்காங்கடா. கல்லூரிக்கு செல்கின்ற மாணவ செல்வங்களே, என்னுடைய சகோதரர்களே சகோதரிகளே, பெற்றதாய் தகப்பனுடைய நினைப்பு வர வேண்டும். எப்படி கஷ்டப்படுறாங்க, எப்படி கூலி வேலை செஞ்சு நம்மளை வட்டிக்கு வாங்கி காலேஜில் பணம் கட்டி நம்மளை படிக்க வைக்கிறாங்க. நம்ம ஏதாவது ஒன்று சாதிக்கணும்னு நினைக்கிறேன் தாயா. உண்மையான பிள்ளை கப்புலிங் ஓசு மட்டும்தான், இவன் திருந்த மாட்டான்டா காலிப்பயமே. இவங்க தான் போகும்போதே இடம் முடிக்கிறாங்களே. ஹலோ ப்ரோ, அந்த ஹைட்டாக இருக்க லேடிஸ் ஏன் ஆள் உங்க ஆள், அவன் பார்த்தா இந்த தண்டியாக இருப்பேன். எனக்கு ஒன்று சிக்கல, உனக்கு அந்த எத்து பொல்லு அது. ஸோ உங்களை வச்சுக்கிட்டு அரசு பள்ளிக்கூடத்திலே படித்தார். பள்ளியிலும் கவனம், குடும்பத்திலும் கவனம். படிக்கிற காலத்தில் பெத்ததாயுத கணப்புக்கு எந்த ஒரு தொந்தரவு கொடுக்காம அந்த காலத்திலேயே வீடு வீடாக போய் அன்றாட நாளிதழ்களை போட்டு அதில் வரக்கூடிய வருமானத்தை வைத்து பட்டம் படித்தவர் தான் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள். அவர் சொன்னார், நிறைய பேட்டில் சொன்னார். எல்லா பேரும் மைக்கை தூக்கிட்டு போய் கேட்டாங்க, ஐயா உங்களுக்கு அப்புறம் ஒரு வாரிசு வேணும்யா, உங்களை மாதிரி அறிவு சார்ந்த ஒரு பிள்ளை வேணும், நீங்கள் ஒரு கல்யாணம் பண்ணுங்க. அவர் சொன்னார். அதுக்குள்ள பிள்ளை வந்துருச்சு. இவன் வேற, இவன் சோனை வேற. குருவரங்குளம் ஊராட்சி இபி அரங்கன் கிளர் கணேசன் சார்பாக ரூபாய் 201. என்ன படிக்கிறப்பா? 8th. அப்துல் கலாம் ஐயா என்னைக்கு பிறந்தாரு? அவ்வளவுதான், ஊரை விட்டு ஓடி. இதே கேளு, சான்சனாவும் டியூலர்ஸ் என்னைக்கு சண்டை போட்டாங்கன்னு. ப்ரோ அவன் உரு போ. இதில் இடியப்பம் சொல்ல தெரியும். பிள்ளைகளுக்கு பெற்ற தாய் தகப்பன உங்களை சொல்கிறேன், பிள்ளைகளுக்கு சாயந்தரம் ஆனால் பள்ளிக்கூடம் விட்டு வந்ததுக்கப்புறம் வீட்டு பாடம் கொடுத்துருப்பாங்க, அதை படிக்க சொல்லி கண்டிங்க. நீங்கள் எங்கே சீரியலை பார்க்கும்போது நோண்டிக்கிட்டே இருக்கேன்னு செல்லை கொடுத்து விட்டுற. அவன் அங்கே போய் ப்ரீபேடு ப்ரோ லெஃப்ட் ப்ரோ ப்ரோ உங்கள் பக்கம் வரேன் ப்ரோ ப்ரோ அவனை அடிங்க ப்ரோ, இவனை சுடுங்க ப்ரோ, கவட்டுக்குள்ளே விடுங்க, வெதரை அள்ளுங்க ப்ரோ. என்ன
வடிக்க, என்ன சொல்லி என்ன செய்ய, காலங்களை பூரா கெட்டுக்கிட்டு இருக்கு. சில பேர் சின்ன பயில பூரா கெடுத்து விடுவான், பெரிய வயலுக இங்கே வாங்கடா அப்படின்னு நீக்குறதை வச்சு விட்டுருவேன். அவங்க அதை பார்த்துவிட்டு என்ன மூங்கிக்க தூக்கிட்டு வர்றாங்க அப்படின்னு நீக்குறக்காரங்க அப்படின்னா இருப்பாங்க. அவனை கிளச்சிக்கிட்டு பாரு, இவன் தான் அதில் கடைசி குட்டி. பள்ளிக்கூடத்தில் அன்றைய காலத்தில் ஒவ்வொரு வாத்தியார் நிற்கும் போது மீசையெல்லாம் இந்த தண்டி இருக்கு வாத்தியார். நானா சிவகங்கை மாவட்டத்தில் படித்தேன் மல்லல்ல. அங்கே பார்த்தா வாத்தியார் ஊரான் இந்த தண்டி மீசை. எங்கள் வாத்தியார் தமிழ் ஐயாவெல்லாம் 4 லிட்டர் எண்ணெயை போட்டு மீசையில் தேய்ச்சிக்கிட்டே இருப்பார். கரிச்சு பிடிச்சான்னு தேய்ச்சி அங்கேருந்து வருவேன். வந்தவொடனே ரம்கே ராதாகிருஷ்ணா இங்கே வா, என்னங்கய்யா சட்டார்னு ஒரு அறை அறிவார். எதுக்கே அடிச்சிய, என் பொண்டாட்டி இட்லிக்கு பொடி வைக்கல போ, அப்படிதான் அடிவாங்க. இன்னைக்கு வாத்தியார் ஸ்டூடெண்ட்டை பார்த்து அப்படியே நடுங்கிறாரு, நீர் கசிவு ஆகுது. அப்படியே ஒருத்தர் வரேன், தம்பி முருகன், அவன் வாத்தியார்ட்ட என்ன சார் வீட்டு பாடம் ஏன் எழுத முடியாது, என்ன செய்வீங்க? எங்கள் அப்பா ரெவடி சார். அப்படியா, நாளைக்கு நான் எழுதிடுறேப்பா, வீட்டில் மண்டி ஓட்டு, நீ போப்பா. எப்படி படிக்க? பள்ளிக்கூடத்தில் மாணவர்களுக்கு பயம் காட்டணும். இன்னைக்கு நீ நியூஸ் பேப்பரை பாரு, ஒரு சில ஆசிரியர் பிறந்தகை செய்யக்கூடிய தவறு. 12 படிக்கிற மாணவனை கூப்பிட்டு தள்ளி வச்சு சந்துக்குள்ள வச்சு டீச்சர் அடிச்சுக்கிட்டு இருக்கு. என்னன்னு இது தம்பி, இது வேற மாதிரி செரு பிஞ்சு சொல்றா, எனக்கு பயந்து இருக்கிறா. விடு ஒரு பாட்டு பாடிக்குவோம். அன்னவாசல் அலை மொபைல்ஸ், புதூர் பார்த்திபன், எம்கேஆர் மருதமணி, பயலுகடா, குட்டூரம்மா 101. இவ்வாறு மொபைல் கடை. இதை வச்சுக்கிட்டு 100 ரூபா உன்னைய நான் என்ன மது பழக்கம் அன்றாட வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி காலில் காயம்பட்டு கண்ணீருடன் சம்பாரிச்ச காசு இன்னைக்கு டாஸ்மாக் கடையில கொடுத்து சில குடும்பம் தெருவுக்கு வந்தாச்சு. வேணா மது பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம், வேணா மது பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம், வேணா மது பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம். மீனா உடம்பு கட்டு குடலு வேகுமே, நம்ம ஆஜ மாணவி உள்ள தெருவில் வாடுமே, நம்ம ஆஜ மாணவி உள்ள தெருவில் வாடுமே. வாங்கி தந்தையா பட்ட டாஸ்மாக் கடை குடியத்தான் நீ மறந்தாயா, பட்ட டாஸ்மாக் கடை குடியத்தான் நீ மறந்தாயா. நமக்கு வேணா மது பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம், வேணா உடம்பும் கட்டு குடலு வேகுமே, ஓ ஆசை மாணவி உள்ள தெருவில் வாடுவே, ஓ ஆசை மாணவி உள்ள தெருவில் வாடுவே. அரிசி வாங்க, 100 ரூபாய் இருந்தா அரிசி வாங்கலாம். நீ 150 சேர்த்து வச்சு போட்டு வாங்கு, நீ 150 சேர்த்து வச்சு போட்டு வாங்கு. நமக்கு மது பழக்கம், ஒண்ணு குடி பழக்கம், வீணா உடம்பு கட்டு குடல் வேகுமே, நம்ம ஆஜ மாணவி உள்ள தெருவில் வாடும், நம்ம ஆஜ மாணவி உள்ள நம்ம அப்பையாத்தா நம்ம நம்பி இருக்கிற குடும்பம் கொட்டி பல குடும்பம் இந்த குடிநாள தமிழ்நாட்டில தெருவுக்கு வந்துருச்சு அண்ணே.
ஒரு உள்ள கை தட்டல. அப்புறம் பூரா பேரும் என்ன பண்றிய? இந்த இடியப்பம் இவனுக்கு இவன் பகுமானம். ஊத்தப்பம் அவன் பரவாயில்ல, அவன் நல்ல ஹோட்டலில் வேலை பார்த்துருக்கேன். ஊத்தப்பம் அடுத்த ஆள் பேசாமல் இருக்கே, காசை வட்டி போடவரா? ஏன்னா என்ன தானே கப்ளிங்கா? ஆயிப்பட்டி KCS சுப்பிரமணியன் அவர் சார்பாக எம்கேஆர் அன்பாலயத்துக்காக ரூபாய் 501. அதனைத் தொடர்ந்து பாசத்துக்குரிய அருமை உறவு முருகன் பாடி லேபர் ஒர்க்ஸ் செஞ்சது 1600, பேலன்ஸ் 2000. என்னண்ணே இது? புதுக்கோட்டை மாவட்டம் டிப்பர் லாரி சங்க செயலாளர் SMTR சரவணன் அவர்கள் சார்பாக அன்பாலயத்துக்காக ரூபாய் 1001 வழங்கியிருக்காங்க. நல்ல இதயத்துக்கெல்லாம் நன்றி. நோட்டீஸை படிக்கிறேன், பிறகு உங்களை பார்த்து ஏதாவது செய்கிறேன். புதுக்கோட்டை மாவட்டம் எழுப்பூர் தாலுகா வயலோகம் கிராமத்திலே 5 சடை பரசிவர இது ரோஜக்கார தங்கமுடா இந்த ஆத்தா சொன்ன சொல்லும் மாறாது. ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் திருவிளக்கு பூஜை விழாவை முன்னிட்டு நண்பர்களால் நடத்தப்படும் மாபெரும் நாடகம். வயலோகம் கிராமத்தார்கள் ஒன்றுபட்டு ஒரு மனதோடு என் தாயை வணங்கிவிட்டு இந்த மேடைகளை நாடகத்தை நடத்தினாலும் வெளியூர்லேருந்து இந்த புண்ணிய பூமிக்கு நாங்களும் வருகிறோம் என்று வருக தந்த வெளியூர்லேருந்து வருக தந்த என்னுடைய அண்ணன் தம்பி அத்தனை பேர் அன்போடு ஆசையோடு நடக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ வள்ளிதர்ம நாடகம் உங்கள் மத்தியில் அது விமர்சையாக நடைபெறும். நடிப்பு சபேந்தன், நடிப்பு மன்னன், உங்கள் அபிமான நட்சத்திரம் புதுக்கோட்டையைச் சேர்ந்த PK ராஜாராம் அவர்கள் இந்த மேடையிலே வேடன் விருத்தனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். குயிலுக்கு இணையாக பாடக்கூடிய பைந்தமிழ் செல்வி, பாட்டுக்கென்று பிறந்த ஒரு தமிழச்சி. ஆனால் உடம்பு கண்ணங்கரேன் இருக்கும், சிரிப்பு கிடையாது. தமிழனுடைய நிறமே கருப்பு தான். அது கருப்பா இருக்கால தான் கத்துவேன். என் அன்பு சகோதரி துவரங்குறிச்சியை சேர்ந்த MA பள்ளியம்மா MA படிச்சிருக்கா. மூடு அவங்க ஆத்தாப்ப இன்சில MA ரேணுகா தேவி அவர்கள் வள்ளியாக சொலித்து உங்கள் அன்பை பெற காத்துக் கொண்டிருக்கிறார். பாட்டுக்கண்டு பிறந்து பாட்டுக்கண்டே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அன்பு மாப்பிள்ளை உடப்பம்பட்டி மண் கண்டெடுத்த கார்த்திகராஜா அவர்கள் நாரதராக தோன்ற காத்துக் கொண்டிருக்கிறார். ஹார்மோனிய கலையரசு கப்ளிங் அவன் பாட்டுக்கு ஏறி விடுறான்டா. ஹார்மோனிய கலையரசு பின்பாட்டு இசையமுது. உண்மையிலே இந்த தம்பி இந்த புதுக்கோட்டைக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம். சூப்பர். ஆரம்பத்தில் யாருக்குமே தெரியாது. ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த தம்பியை நான் அறிமுகம் செஞ்ச மேடையில் அப்போ இவனுக்கு சம்பளம் வெறும் 1500 ரூபா தான். இப்போ 7000 கொடுத்தா பெட்டியில் உட்காடுறேன், இல்லைன்னா வண்டியில் உட்காடுறேன்றேன். காரணம் வெதர் வீக்கம் இல்லை, மதர் சொன்னதை கேட்டேன். என் அன்பு தம்பி புதுக்கோட்டை காவிரி நகரில் வசிக்கக்கூடிய வாசிப்பும் சரி பாட்டும் சரி அவனுடைய தனித்திறமை. ஆனால் நான் சிரித்தேன் என்றால் அதற்கு காரணமே அவன்தான். என்னை சிரிக்க வச்சு விடுவேன். ஏன்னா அவன் மடுவு அப்படி வெள்ளம் மடுவு. என் அன்பு தம்பி புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த TR மணிகண்டன் அவர்கள் ஹார்மோனிய பின்பாடல். மணி ஆத்தா ஒன்றேளே அந்த ஆகாயத்தை போலே என்ன இதுக்கு மைக்கு வாயில் அடிச்சு வீட்டில் பிரச்சனையா? ஓகே அதுக்கே அவன் முதுகுல ஏறி வந்தியே, அவன் வெக்கப்படுறேன். மறுபடியும் அவன் நெஞ்சில் மூச்சு ஏறி போப்பான். நன்றி. சரிங்க அப்போ அப்படியே
பேண்ட்டை கழட்டி போட்டு கூட போங்க போ, நாளைக்கு துவைச்சு வீட்டுக்கு அனுப்பிடுறேன். தம்பி, கலைஞன் என்னைக்குமே சோறக்கூடாது. ஊட்டுகிறேன் ஊக்க மருந்து அறா அம்மா பாட்ட. ஆத்தாணி இல்லேனா ஆதரிக்க யார் இருக்கா? புது சேல வாங்கி வந்தேன் உன்னை புதைச்ச இடம் பாப்பதுக்கா? எத்தனை பிறவியோ இனி உன்முகத்தில் நான் முழிக்க, எங்க போய் தேடுவானம்மா பட்டக்கடனை நான் அடைக்க? ஆத்தாணி இல்லேனா ஆதரிக்க யார் இருக்கா? புது சேல வாங்கி வந்தே உன்னை புதைச்ச இடம் பாப்பதுக்கா? எத்தனை பிறவியோ இனி உன்முகத்தில் நான் முழிக்கேன், எங்க போய் தேடுவானம்மா பட்டக்கடனை நான் அடைக்க? நான் கண்ட கனவுட நந்தவனோ எரிஞ்சது, அந்தவனோ நீ என்று அப்புறமா தெரிஞ்சது. நான் கண்ட கனவுட நந்தவனோ எரிஞ்சது, அந்தவனோ நீ என்று அப்புறமா தெரிஞ்சது. கஷ்டப்பட்ட காலத்திலும் நீ கலகலன்னு சிரிச்ச, கந்தாங்கி சேலையிலேயே கண்ணீரை தொடச்ச. ஆத்தாணி இல்லேனா ஆதரிக்க யார் இருக்கா? புது சேல வாங்கி வந்தே உன்னை புதைச்ச இடம் பாப்பதுக்கா? கடைசி மூச்சு நிற்கிறப்போ என்ன தாயி நினைச்ச, கலங்கிடுவான் புள்ள இன்னும் சாவ கூட மறைச்ச. கடைசி மூச்சு நிற்கிறப்போ என்ன தாயி நினைச்ச, கலங்கிடுவான் புள்ள இன்னும் சாவ கூட மறைச்ச. திருநீர் பூசுன கை திருநீராய் ஆனதோ, திருநீர் பூசுன கை திருநீராய் ஆனதோ. திரும்ப வந்து பார்க்கிறப்போ தெய்வம் எங்கே போனதோ? ஆத்தாணி இல்லேனா ஆதரிக்க யார் இருக்கா? புது சீட வாங்கி வந்தே உன்னை புதைச்ச இடம் பாப்பதுக்கா? என்ன போல பாவி யாரும் இங்கே வந்து போறக்கட, என்ன போல பாவி யாரும் இங்கே வந்து போறக்கட. கொல்லி வைக்கும் குடுப்பனையும் எனக்கு இங்கே கிடைக்கல. என்ன போல பாவி யாரும் இங்கே வந்து போறக்கட. கொல்லி வைக்கும் குடுப்பனையும் எனக்கு இங்கே கிடைக்கல. ஏ கண்ணத்தில விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும். ஏ கண்ணத்தில விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும். ஏ கண்ணத்தில விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும். அம்மா எல்லா கடவுளப்போ அம்மானு ஆளட்டும். 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 ஏ கண்ணத்தில விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும். அம்மா எல்லா கடவுளப்போ அம்மானு ஆளட்டும்.
இல்லா கடவுளப்போ அம்மானு ஆளட்டும். நன்றி, சூப்பர். எம்எஸ் ஆம்புலன்ஸ் செந்தில்குமார் புதுகையைச் சேர்ந்த அன்பு உறவு சார்பாக ரூபாய் 201. கப்ளிங் ஓஸ், அது ஒரு வயசான ஆள் நீ கொண்டு வந்திருக்க. சரி, இது ஓஸ், இது கப்ளிங். வெப்பிக்கால போட்டு ஒட்டி வச்சிருக்க. 50 ரூபா வரைக்கும் வந்துருச்சா? சூத்தியம்பட்டி எஸ் கலவம் ரூபாய் 51. எத்தத்தண்டி ஊர் 50 ரூபா. மிருதங்க சக்கரவர்த்தி மிருதங்கத்துவா கோடைகட்டி குமரன் கோயில்பட்டி. உண்மையிலே அருமையான மண்டடா. அந்த சொல்லட்டுக்கிட்டு அறா ராமா. கோயில்பட்டி செல்வம் அவர்கள் மிருதங்கத்தை செய்வார். செல்வம் போதும், நீ வெத்தலை போடு. பலவாத்திய மன்னன், பலவாத்திய சக்கரவர்த்தி எங்கள் அண்ணன் புதுகை மூர்த்தி அவர்கள் ஆள்ரவுண்டை அடிப்பார்கள். போதும், சூப்பர் சிங்கருக்கு போறான். சிறந்த முறையிலே இங்கே சீன்தாளம் அமைத்துக் கொண்டிருக்க அன்பு அண்ணன் புதுக்கோட்டை பக்கத்தில் உள்ள பூவரசகுடி எங்களை நண்பன் சண்முகம் அவர்கள் சீன்தாளம். இங்க வா, அங்கே வைப்பா. பெரிய பட்டிமன்ற நடுவர் பாட்டு பாட கோய் கரெக்டா தாளம் போடணும். பிசுறு தட்டுச்சுன்னா உன் கம்பு கூட்ட அத்துட்டேன். கரெக்டா போடு. ஏதோ மோகம் ஏதோ டாகம் நேத்து வர உன்ன நினைச்சேன் நீ என்ன நினைச்ச என்ன ஒன்ன காத்திருக்கானோ. என்ன வெண்ணமையா அந்த பாட்டுல அந்த வரி வருமாடா? இவன் திருவிட்டான்டா கருத்த முண்டை. அடே தம்பி, அதே மாதிரி வைடா. ஹலோ ஹலோ. வாசமில்லா மலருது. சீக்கிரம் பிள்ளையார் கோயில் அடைச்சிருவாங்க. அங்கே போய் தாளம் போட்டு சுண்டல் வாங்கி தின்னு. எல்லா பாட்டுக்கும் இப்படியாடா கிண்ணியா கிண்ணியா கிண்ணியாண்டு வாங்க போ.
வா ஜாமி வா. பாப்புலர் புதுக்கோட்டை பாப்புலர் பேக்கரி பாப்புலர் நண்பர்கள் சார்பாக ரூபாய் 1001 நன்றி பாப்புலர். சாமி அழைக்க போறேன். உன்ன நினைச்சேன் நீ என்ன நினைச்ச என்ன ஒண்ணு காத்திருக்கானோ. என்ன வெண்ணமையின இந்த பாட்டில் இந்த வரி வருமாடா? இவன் திருவிட்டாண்டா கருத்த முண்டை. அடே தம்பி அதே மாதிரி வைடா. ஹலோ ஹலோ. வாசமில்லா மலருது. சீக்கிரம் பிள்ளையார் கோயில் அடைச்சிருவாங்க. அங்கே போய் தாளம் போட்டு சுண்டல் வாங்கி தின்னு. எல்லா பாட்டுக்கும் இப்படியாடா கிண்ணியா கிண்ணியா கிண்ணியாண்டு வாங்க போ. வா ஜாமி வா. பாப்புலர் புதுக்கோட்டை பாப்புலர் பேக்கரி பாப்புலர் நண்பர்கள் சார்பாக ரூபாய் 1001 நன்றி பாப்புலர். சாமி அழைக்க போறேன். இப்ப எது கூப்பிடுறேன் சாமிய? சும்மா பிள்ளை ஊடருக்கு ஆள் ஊரா எந்திரிச்சிருவேன், நிக்கிற ஆள் ஊரா உட்காந்துருவேன். சரி இன்ட்ரோல் டைம். அன்பு அத்தான் மருதமணிக்கு உன் மாமன் வீச்சு சண்முகம் அம்பளிப்பு. ஐ லவ் யூ மாமா மருதமணி. ஏழை மருதமணியா ஆம்பளை நினைச்சியா ஐட்டம் நினைச்சியா? இங்க வாடா. கலை எங்க அண்ணனை சூம்பிரியான் போலே விட்டா. நன்றி எங்க அண்ணனுக்காக அம்பளிப்பு கொடுத்த நன்றி அத்தான். சாமி துடியா இருக்கு. இங்கே வயலோகத்தில் இருக்கக்கூடிய எங்க ஆத்தா முத்துமாரியும் இங்க உள்ள அந்த கருப்பேன் அந்த ஐயனாரு 18 லாடர்களையும் படிக்கட்டாக்குன 18ஆம் படியா ரோஜாக்கார ஜாமி மதுரை பாண்டி முனி கல்லிசேரி காளிமுனி ஐயா அத்தனை ஜாமியும் ஒன்றுபட்டு இங்கே வரப்போகுது. பொம்பளையால் ஆடுறது சரிதா. சேலைகளே நல்லா சொருவிட்டு ஆடு. மங்கு மங்குன்னு இது பண்ணுற ஓன் சேலை விளையாடுறதுக்கு உன் புரிஞ்சு அறுவலை தூக்கிட்டு உள்ளே வர்றேன். உள்ளே வந்து என்னை வெட்டிட்டு அடுத்த வருஷம் பிரசிடண்ட்டுக்கு நிற்கலாம் பார்த்தேன். அவள் அவுத்து போட்டு கவலைப்படுத்தி விட்டாடான்னு. அதுக்கு நான் காரணம் கிடையாது. ஆனால் அன்னைக்கெல்லாம் ஆம்பளை பையெல்லாம் ஒருத்தி ஆடினாண்டா சூப்பரா. ஐயோ ஐயோ சீரியல் ராத்திருப்பாரு. ஐயா அந்த பாடியை கொண்டு போய் புதுக்கோட்டையில் விடுங்க. இது நாடக மேடையால பாரா. இங்க பாரு இங்கிட்டு உள்ள கும்பல்ல இவங்க பூரா விழா கமிட்டி அப்பு எப்பாய் எப்பா அவனை சொல்லுங்கப்பா சத்தம் போட்டு. அவர் உள்ள கப்பலிங்க நோங்குறாப்புலப்பா. அப்படியே டான்ஸை போய் பார்த்தவொடனே அங்கனே உட்காந்துருவார். உங்க நம்பர் சொல்லுத்தா. மோசமான ஆள். அன்னைக்கெல்லாம் ஒரு பையன் இங்கேருந்து ஆடி வந்துட்டு நீ யாரான்னு கேட்டேன். பிள்ளையார்னு சொல்லிட்டு ஓடிட்டேன். எந்த காலத்தோட பிள்ளையார் எந்திரிச்சு டப்பா குத்தாடினாரு. இதெல்லாம் நான் நிறைய கூட்டத்தில் ஜாமியாட தான் பார்ப்பேன். ஒரு ஆள் இருந்தா இப்படி ஆடினேன். ஆடும்போது பாக்கெட்லேருந்து செல்லு குதிச்சுச்சா அதை எடுத்து சட்டிக்குள்ள வச்சுட்டு ஆடினேன் பாரு ஆட்டம். அவன் தாண்டா டிஸ்பிளே ஜாமி. கண்ணாடி உடஞ்சு போகணும்னு ஒரு அப்பத்தா ஆடி வந்துச்சு எங்கள் ஊர் சிவகங்கை பக்கம். இந்தா இப்படி ஆடி இங்கே வந்தவொடனே நீ மாரியாத்தா வந்துட்டேன். ஐயா பீரோலி சாவியை காணாமே. ஏய் சாமியாட்டத்தை என்னத்தை உண்மையில சாமி இங்கே இருக்கு. அப்படி பொய்யா ஆடினேன்னா இந்த ஆம்பளை பையன் ஆடும்போது அவனை பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஏன்னா அவன் போட்ட பீருக்கு ஆடுவேன். அதுவும் ஆடிட்டு முண்டாங்கன்னு ஆட மாட்டேன். எங்கனடா பொம்பளை பிள்ளை ஆடுதுன்னு இருந்தா இப்படி இப்படி பார்ப்பேன். எதுக்கு பார்க்குறேன் தெரியுமா? எங்கிட்ட லேடிஸ் இருக்குன்னு அங்கே போயிடுவேன். அங்கே போய் அதுக்கிட்ட இது எதுக்கு இப்போ பாரு சாமியை. ஹலோ எக்கோ வச்சு தொலைடா இருட்டு முண்டை. ஹலோ 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 என் தம்பி தான். ரொம்ப நாளாச்சு. சின்ன வயசுல நல்லா இருந்தேன். இப்போ குஞ்சு எப்படி பாருக்கு சண்டை சேவை வளர்ப்பேன். ஹலோ 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 உண்மையிலே சக்தி உள்ள எங்க ஆத்தா முத்துமாரியும் இந்த வயலோக மக்களை காக்கக்கூடிய இந்த கருப்பேன் இந்த ஐயனாரு இந்த 18ஆம் படியான் நீ இறங்கி வந்து அருள் ஆடி இந்த நாட்டு மக்களை கைகால் சுகத்தை கொடுக்கறோம்ன்றதுக்காகத்தான் இந்த சாமி அழைப்பு. கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வரணும். இந்த வந்துருச்சு சாமி. காசா இருங்க தலைவா. பழனி கண்ணு வடக்கி தச்சம்
பட்டி. அக்கா மக்கா அந்த எழுத்த பாருங்கப்பா. ஆனா நீ எப்படி எழுதிருக்கேன்னு சொல்றேன். கே பழம். பழம் கண்ணுக்குள்ள என்னது? புடக்கி. என்னது? பொறுக்கியா? கச்சம். இம்புட்டு. நீ கொஞ்சம் உள்ள வாவே. உன் படிப்புல தாலி மண்ணு விழுக. சரி ரெடியா? ஐயா ஒண்ணு ஒண்ணா வாங்க. சத்தியமங்கலத்தை சேர்ந்த மணிகண்டன் ஹார்மோனியம் பின்பாட்டு அவர்களுக்கு பாடலை பாராட்டி உதயம் ராஜா, மிராஸ் மணி, கண்டியர் ரமேஷ் ராஜா, சீதர் சத்தியமங்கலம் கப்புலிங்க பயலுகடா கொடூரம். ஏன்டா போந்தாக்குழி முண்டை, உனக்கு படிக்க தெரியாதா? உனக்கு வந்து அப்படி என்ன மேத்துக்கு என்ன வாசி சொல்ற? எனக்கு தெரியலடா. ஏன்டா திட்டுறானே? உனக்கு படிக்க தெரியாதா? ஆமாடா, கண்ணாடி போட்டு வரலடா. சிங்கை வடிவேல் வினோத் பிராம்பட்டி எம்கேஆர் அன்பாளையத்துக்காக 301 200 சரக்கு போட்டேன். ரெடி? ஹலோ ஹலோ சார் போச்சு நல்லா. ஹலோ 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 ஹலோ. சாமிக்கே தடையா இல்ல எனக்கு தடையா? ஓவரா இது பெரிய ரைஸ் அட்டை தானே? பானிபுரியா? அன்னவாஜல் மேட்டுத்தரு கண்ணன் கார்த்திக் சார்பாக அன்பாளையத்துக்காக கணபதி கலை பயலுகடா குட்டூரம்மா இந்த அட்டை பெரிய ரைஸ்டா. 201. ரெடியா? மாரியா முத்துமாரி தத்துரோமா இருக்கிறாளையா, இந்த வயலோகம் மக்களை எல்லாம் காக்குறாளையா. மயலோகம் கிராமத்திலே இருக்கிற தாயவளா பொல்லாத முத்துமாரியா, முத்துமாரி தத்துரோமா இருக்கிறாளையா, இங்க உள்ள மக்களை எல்லாம் காக்குறாளையா. வயலோகம் மாரியம்மன பக்கத்தான நிக்கிறானையா, கலியரி கம்மாயடா கரகர தாம்படுக்க பெட்டா போய சாமிதானடா, முனியாண்டி சொல்வாக்கு தப்பலையடா, என் காளிமுனி சொல்வாக்கு தப்பலடா. வயலோகத்துக்கு வந்துதான நேரம் ஆச்சியா, வயலோக கிராமத்திலே பாட்டையா ஆட்டசாமி வீரா குறையலையா, சாமி போரா மக்களை எல்லாம் காக்குறோம் ஆரையா, இந்த சாமி போரா வீரா குறையலையா. அதனைத் தொடர்ந்து ஆடல் அரசி அபிநய சுந்தரி நாட்டிய தாரகை புதுக்கோட்டையைச் சேர்ந்த ராணி ஸ்ரீ அவர்கள் டான்ஸ் அண்ட் காமி மலையேறிய உங்களை எல்லாம் சிரிக்க வைப்பதற்காக தொடர்ந்து கடுமையான வாமம் எனது அன்பு அண்ணன் நகைச்சுவை மன்னன் நகைச்சுவை மாமணி மதுரை மாவட்டம் காரியாவட்டியார்
அருகாமல் உள்ள மருதங்குடி மருதுடைய ஐயனார் அருள்பற்றவன் ஏ மருதமணி அவர்கள் நகைச்சுவை மன்னனாக தோன்ற காத்துக் கொண்டிருக்கிறார். தெல்ல தெளிவாக ஒளி ஒளி அமைப்பு எங்களது குமார் சவுண்ட் சர்வீஸ் திருவப்பூர் குமார் உனக்கு போயிட்டானா அவனுக்கு இலையாத்தானே வர்றேன். நாடகத்தை காண வருகவர்கள் இருக்கரங்குப்பி அழைத்திருக்கிறார்கள். விழாக்குழு நண்பர்கள் மற்றும் கிராம பொதுமக்கள் வயலோகம் இந்த நாடகத்துக்கு யூடியூப் ஒளிபதி செய்து கொண்டிருக்கின்ற அத்தனை சொந்தங்களுக்கும் யூடியூப் சேனலுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். வாழ்த்துக்கள். அத்தனை பேர் நல்லா இருக்க. உங்களிடம் பேசிக்கொண்டும் நடத்து கொண்டிருப்பவன் இந்த வாரு இந்த சில காணாம தெரியாம பாரு சொல்லு. என்னப்பா என்னடா காணா போயலையா காணாமன்னா இங்கே வாவேன் ஐயாட்ட சொல்லுவா 70 ரூபாயா இந்த விற்கிற ஆளை மட்டும் சொல்லுவேன் ஐயா காணா. உங்களிடம் பேசிக்கொண்டு நடத்து கொண்டிருப்பவன் என்னை வாழ வைத்த ஆனால் அந்த அக்கா சரியான சுதாரிப்படாய் பிள்ளைய உழைப்புறாங்கன்னு தூக்கிட்டு போயிட்டு வரையாக்க சூப்பர். உங்களிடம் பேசிக்கொண்டு நடத்து கொண்டிருப்பவன் என்னை வாழ வைத்து யார் அது நீ சொல்லக்கூடாது. நான் எனக்கு தெரியும். டைம் ஆச்சுன்னா என்ன பண்ண போகிற கப்பலிங்க பார்த்துட்டு வீட்டுக்கு போக போறியா? கரெக்ட் டயத்துக்கு எல்லாம் வருவார். இங்கே இருக்க கூட்டம் பூரா எதுக்காக உட்காந்துருக்குன்னு எனக்கு தெரியும். அவ்வளோதான். நானும் மருதமணி என்னை சந்தித்தவொடனே எல்லாரும் போறையே இதில் நாங்கள் என்ன போக சொன்னோமா உங்களை? விடிய விடிய நாடகத்தை பார்க்கத்தேன்னு சொல்கிறோம். ஆனால் எல்லாத்துக்கும் வேலைன்ற ஒன்று இருக்குது. உங்கள் குடும்பத்தை பாருங்கள். இந்த பார்க்குற நிகழ்ச்சியை கொஞ்சம் நேரம் நீங்கள் சந்தோஷமாக இருக்குன்றதுக்காகத்தான் எங்களை நாங்களே பூரா தாழ்த்திக்கிட்டு உங்களை சிரிக்க வைக்கிறோம். ஒரே ஒரு ஆள் சொல்கிறது இங்கே பருப்பு வேகாத புறம் என் தம்பி எங்கள் அண்ணன் சொல்கிறதான் கேட்பேன். நீ அண்ணனா மச்சானா கூட பிறந்தவன் தானே? நீ ஒரு ஆள் போதும் உனக்கு வைக்கிறேன்டா தகடு. உங்களிடம் பேசிக்கொண்டும் நடத்து கொண்டிருப்பவன் என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம். உலகத்திலே குருநாதர் தான் முக்கியம். நம்ம யாரால வளர்ந்தமோ அவர்களை மட்டும் நம்ம ஆயுள் உள்ள வர மறந்துடக்கூடாது. அதான் கப்ளிங்கா ஏன் இந்த கப்ளிங் கொஞ்சம் தூக்கி போடுறான். ஓ வயசு கப்ளிங்கு புழுப்புலுன்னு இருக்கும். இப்போ பாரு அந்த மேலே வர்றது அப்படியே மரத்தில் சிக்க போது இப்போ பாருவேன். உங்களிடம் பேசிக்கொண்டு நடந்து கொண்டிருப்பவன் என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம் என்னுடைய வாத்தியார் விருதுநகர் மாவட்டம் வீரசூலன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளத்தை சேர்ந்த மணி ஐயா மாணவனும் நான் பிறந்த என் சொந்த ஊரு சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையிலிருந்து தாயமங்கலம் முத்துமாரி கோயிலுக்கு செல்கின்ற வழியிலே வலதுபுறமாக 600 வருஷம் உடமரந்தாம் படுக்க நாடு ஊர என்னை பேர் வாங்க வச்ச கள்ளிசேரி காளிமுனியன் அருளோடு கள்ளிசேரி கிராமத்திலே விவசாய குடும்பத்தில் பிறந்தவன் இந்த கோமாளி. எங்க அம்மா பிறந்த ஊரு விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகாமல் நொச்சுகலம் கிராமத்திலே எம்கேஆர் அன்பாலயம் என்ற ஒரு ஆதரவற்ற இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர். உங்கள் அத்தனை பேர் ஆசையோடு இப்பொழுது நான் திரைப்பட நடிகர் அடியன் எம்கேஆர் வபுல்காமி மற்றும் பல வேடங்கள் நடிக்கிறேன். இத்துடன் போயிட்டு அந்த சுமால் கப்ளிங் எங்க அண்ணனை கூட்டு வரேன். தந்தானான தந்தானே மழைக்காகத்தான் வேகும் அடக்கடைக்காகத்தான் நீயும் உயிர் கலந்தாடுவோம் மகனேவா நீ சொந்த காலிலே நில்லு மலை சுற்றும் பூமியை வெல்லு இது அப்பன் சொல்லிய சொல்லு மகனேவா ஊருக்காக ஆடும் கலைஞன் தன்னை மறப்பான் தன் கண்ணீரை
டீ ஸ்டால் பிரதர் சார்பாக ரூபாய் 101 தொடர்ந்து அம்பளிப்பு வழங்கக்கூடிய புதுக்கோட்டை பாப்புலர் டீ ஸ்டால் பேக்கரி உரிமையாளருக்கும் பணியிடக்கூடிய அத்தனை பேருக்கு நன்றி. இந்த வயலோகம் கிராம பொதுமக்கள் சார்பாக வந்திருக்கின்ற நாடக குடும்பத்தை வரவேற்கும் விதமாக பொன்னாடை ஒத்து கௌரவப்படுத்துகிறார்கள். ஆஹா ஆப் பண்ணி போட்டிருக்கப்பா சிங்கா. அண்ணன் எம்கேஆர் அவர்களுக்கு வயலோகம் நண்பர்கள் சார்பாகவும் கிராம பொதுமக்கள் சார்பாகவும் பொன்னாடை போற்றி எம்கே ஆர்மம் அவர்கள் பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறார்கள். ரம்ஜான் கனி போர்வெல்ஸ் சார்பாக எம்கேஆர் அன்பாலயத்துக்காக 101. நன்றி. இந்த அவங்க 4 பேத்துக்கு போடுங்க, அப்புறம் என்னை மண்ணை வாட்டி ஊற்றுவாங்க. 6 மணி ஊற்று கொண்டிருக்கும் பெரும் கொண்ட சிமுண்டு மூட்டை சொந்தக்காரன் தம்பி மணிகண்டன் அவர்களுக்கு, அவர் 6 மணி கிடையாது, அவர் 7 மணி. அப்போ எங்கள் அண்ணன் 5 போயிடுச்சு. அவனுக்கு சரி எப்படி வேணா போடுங்க, எல்லாம் ஒரு குடும்பம் தான். இந்த ஜாலுவையை கட்டி குளிச்சாலும் பக்கமல்ல கலைஞர்களுக்கு பொன்னாடை போத்து கௌரவப்படுத்துகிறார்கள். காவல்துறை அதிகாரி ஐயாவுக்கு போட்டியலா? அப்போ வாங்க, அப்போ ஐயா வாங்கயா வாங்கயா. இப்போ மறைச்சோம்னா காவல்துறை அதிகாரி அவர்களை மேடைக்கு அழைக்கிறீர்கள். இங்கே வாங்கயா, ஒவ்வொரு ஆளை போட்டுட்டு பொழப்போம். அனைவருக்கும் வணக்கம். இங்கே நாடகத்தில் நடிக்க வள்ளி திருமணமா வேறு எந்த நாடகமும் தெரியல. ஏற்கனவே எம்ஆர் ராதாவை பற்றி உங்களுக்கு எல்லாம் தெரியும். எம்ஆர் ராதா எம்ஆர் ராதா பேரை தான் போல் இருக்கு. எம்கேஆர்னு பேர் மாற்றிட்டார். ஆனால் எம்ஆர் ராதா ஊருக்கு போய் நாடகம் நடிப்பார், படத்தில் நடிப்பார். ஆனால் இங்கே இவ்வளோ பெருமையாக பண்ணுறாரு. ஆனால் இவர் மேலே உண்மையிலேயே மக்கள் இந்த மாதிரி மக்கள் எங்கேயுமே இருக்க மாட்டாங்க. இந்த பள்ளி திரும நாடகமா எம்ஆர் ராதா நாடகமா அதுதான் தெரியல. அண்ணன் தம்பி நாடகங்கிறார். ஆனால் எல்லா தலைவர்களும் எல்லா கட்சிக்காரங்களும் எல்லா கலைஞர்களும் லேட்டாக தான் இருப்பாங்க. இவர் எங்கள் தலைவர் 8 மணிக்கு வந்துட்டாதீங்க. எங்கள் ஸ்டேஜுக்கு 8 பேர் வந்துட்டாங்க. சின்ன பிள்ளைங்க, ஆம்பளை பசங்களை யாரும் இல்லை, சின்ன பொம்பளை பிள்ளைங்க, பெரிய பொம்பளை பிள்ளை எல்லாரும் செல்ஃப் எடுக்குதுங்க எங்கள் தலைவரை. அப்போ இவர் எவ்வளவு பெரிய ஆள். இனிமேல் அடுத்து என் தம்பி பொறுத்துக்கிற மாட்டாங்க. வேணாம், எப்பவுமே நம்ம ஊர் கொண்டு வருவோம், சந்தோஷம் இருப்போம். வள்ளி திருமண நாடகம் தான் இந்த நாடகம். ஆனால் நாடகத்துக்கு வருகை தந்தது பூரா ரசிகர் அல்ல ஐயா. என்னுடைய அண்ணே, என் தம்பி, எங்கள் அக்கா தங்கச்சிய, எங்கள் ஆத்தா அப்பங்க, அவ்வளோதான். பூரா நாங்கள் ஒரு குடும்பம்யா. நாளைக்கு பக்கத்துலேயே நாடகம் இங்கே 3 பேர் வரலைன்னே என்னன்னு கேளுங்க. இது பூராமே சொந்த பந்தம் தான், தமிழ் உறவுகள் என்றது அதுதான் உண்மை. இந்த பதிலாயா ஆளாள் கடை ஓட்டிருக்காங்க. இடியப்பம், பருத்திப்பால், கப்ளிங் ஓஸ். ஆர் வெங்கடேஷ் மட்டன் ஸ்டால் அன்னவாசல் சார்பாக ரூபாய் 201. போயிட்டு வரேன். நீங்க எல்லோருமே ஐயா எல்லோருமே நல்லா இருக்கணும். நமது நாடு என்ன செல்வம் பொங்கி வழியணும். எல்லோருமே நல்லா இருக்கணும். நமது நாடு என்ன செல்வம் பொங்கி வழியணும். அவன் சொல்லலைன்னா பின்னாடியே கூட வருவேன். என் தம்பி இப்படிக்கு வழங்குவர்கள் எம்கேஆர் ரத்னம் பட்டி, பாட்டில் மணி பிரதர்ஸ், முத்துக்குமார், சத்திவேல், எம்கேஆர் பயலுகடா கொடூரமா செய்தி வீடி கவர்றா. நீங்க எல்லோருமே ஐயா எல்லோருமே நல்லா இருக்கணும். நமது நாடு என்ன சொல்ல பொங்கி வழியணும். நீங்க எல்லோருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து அண்ணன் தம்பிகளா, அக்கா தங்கச்சிகளா, 100 ஆண்டு காலம் நோய் நொடி இல்லாம எங்க ஆத்தா முத்துமாரியாரோடு நீங்க எல்லோருமே 100 ஆண்டு காலம் நல்லா இருக்கணும். ராணி எங்க
இங்க வாங்க. ஆய்பட்டி கவி அக்வா வாட்டர் சப்ளை அவர்கள் எனக்காக அன்பல் கொடுத்த எனது அன்பு சகோதரர். நன்றி நண்பா, நன்றி நண்பா. எங்க ராணி உன் சைடு ரோஸை கொஞ்சம் காமி. குஞ்சாணி ராணி உன் சைடு ரோஸை கொஞ்சம் காமி. சைடு ரோஸ் யார் வாங்கி கொடுத்தா தெரியுமா? யார் வாங்கி கொடுத்தா தெரியுமா சைடு ரோஸ்? யாரு தங்கச்சி? யாரு? உனக்கு தெரியாதானே விவரமே? தெரியலையே, தூங்கிட்டேனே நான் வண்டியில வரும்போது. மிருதம் வாசிக்கிறார்ல செல்வம் அம்மா, அவர் தான் எனக்கு வாங்கி கொடுத்தாரு. என்ன எத்த தண்ணி வார்த்தை கேட்குற? வருங்கால கணவர் இல்லையா எனக்கு? கண் கண்ட கணவனா? ஆமா ராணி. என்னனே? எனக்கு ஒரு சின்ன ஆசை ராணி. என்ன ஆசை சொல்லு. அண்ணே வண்டியில வரும்போது இங்கிலீஷ் படம் பார்த்தேன். அதெல்லாம் நான் வாங்கிக்க மாட்டேன். வாழ்ந்தா எங்க மிருதங்க வாசிக்கிற செல்வம் மாமாவோட தான் வாழ்வேன். உன் காதல் வீணா போச்சு. உன் பேச்சு கா போ. யானே? நான் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல. நீ சொல்லுனே. அண்ணே வரும்போது செல்ல ஒரு இங்கிலீஷ் படம் பார்த்தேன் ராணி. அதுல ஒருத்தன் ஒரு பொம்பளை வாயை பிடிச்சி கடிச்சுக்கிட்டு இருந்தேன். அது மாதிரி என் மச்சானுக்கு நீ எப்ப கடிக்க போற? மச்சான் ஈ காட்டுறா. இல்ல வேணாம். கல்யாணத்தானே டைவர்ஸ் ஆயிடுச்சு. லவ் பண்றேன்னு லவ் பண்ண பல்லே இல்லையா? எங்கிட்டயே நான் கடிக்க சௌரியமா இருக்கு. ஆட கொடுமையே. மூளை மண்டையில எதையா நட்டு வையா. என்ன இப்படி முழு கட்டின்னு மிருதம் கட்ட மாதிரியாவா இருப்ப? அடுத்த வருஷம் நட்டுவோம். ஏங்க அவருக்கு என்ன நாத்தான் நட போறேன், மண்டையில உள்ள முடியதான் நட போறேன். நீங்க வேற எங்க இருந்து முடி எடுக்க போற? அட கொடுமை. உன்னை யாரோ இப்படியெல்லாம் இங்க எடுத்திருக்காங்க. வாழ்ந்தா நான் மிருதங்க வாசிக்கிற செல்வ மாமாவோட தான் வாழ்வேன். எங்கம்மா வாழுவிய? சுடுகாட்டுலயா? அவர் என்ன எரிஞ்ச போன மாதிரியா இருக்காரு? இல்லம்மா, அங்க இருந்தாலும் இல்ல, முன்னோர்கள்லாம் இருப்பாங்க, ஆசீர்வாதம் அவங்க போய் சொன்னேன். ஏ ஆத்தா
கோல்டன் ட்ரிப் விழுந்தாலும் பரவாயில்ல, உன்னை நான் கட்டுறேன். தையலை பிரிக்கிற நாளை கழிச்சு உன்னை கட்டுறேன். தையலை பிரிச்சு என்னமா பண்ண போறீங்க? மயிரை புடுங்க போறேன். கேக்குற பாரு கேள்வி. மயிரை புடுங்கிறதுக்கு மயிர் இருக்காங்க. அவர் உனக்கு மச்சான் வேணும். அவர் அண்ணன் எனக்கு ரெடி பண்றாப்ல, உனக்கு தெரியல. சாடையா ரெடி பண்றாப்ல. என் காதல எப்படியாவது கவலைப்படாத ராணி, அண்ணே உனக்கு எல்லா ஏற்பாடு பண்ணி தரேன். ஃபர்ஸ்ட் நைட் போத கொண்டு நீ எனக்கு அண்ணனா இல்ல புரோக்கர் அண்ணன் தெரியல. ராணி நீங்க ரெண்டு பேரும் மேல படுத்துக்கங்க, நான் கீழே படுத்துக்கிறேன். நீ எனக்கு அண்ணனா புரோக்கரானே தெரியல. இன்னைக்கு தான் உனக்கு தெரியுதா? அடி சாரி. சரி வா. பூங்குயிலே பூங்குயிலே அண்ணே அண்ணே பூங்குயிலேன்னு பாட்டு பாடுறேனே. இல்ல அடுத்த வாரதே செவுக்கு அதுக்கா கூட்டிட்டு வந்தாங்க அட்வான்ஸ் பண்ணி. இருக்கிற கை ஒடிச்சதுக்கு என்ன அது வேற பண்ண சொல்லுவியாயா? சரி வா. கூட வந்த கொடுமைக்கு. சரி வா ராணி, ரெண்டு பேரும் கையடிப்போம். இப்படி இப்படி. ஏய் என்னையா சொல்ற? இல்லையா கை. ஆஹா கைய தொட விட மாட்டேன். பூங்குயிலே பூங்குயிலே எத்தனை நாளா அழகா கண்ணி பொண்ணு ரோசா கண்ணி அழகா கண்ணி பொண்ணு அடாத ரோசா கண்ணி பூங்குயிலே நாசமா போச்சு. பூங்குயிலே இங்க வா. இங்க வா முதல்ல. நீ கை அடிக்கலன்னா எனக்கு மூடு ஆகாது. வா மச்சான், நீ ஒரு கை அடி. என்ன மச்சான் நான் அந்த வேலை ஓடிக்காம நல்லா ஆட்டுறனா? எஸ் நல்லா ஆட்டுறனா? தங்கச்சி என் மச்சான் இன்னைக்குல ஜீவ சமாதி ஆயிருவேன். என்னைய மட்டும் கட்டட்டு. லவ் பண்ணவனே உயிரோட எல்லாம் கட்டினா மயிரா புடுங்குறாவே.